எப்பவுமே ஆதி காலத்துலேருந்து இப்போ 100 தடவை சொல்லிட்டோம். எம்கே தியாகராஜ பாகவத், பியு சின்னப்பா, எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித், அந்த வரிசையில் விக்ரம் சூர்யா அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஆனாலும் கூட மேற்கொண்டு நான் சொன்ன ஹீரோக்கள் ரசிகர்கள் மாதிரி விக்ரம் ரசிகர்களும் சூர்யா ரசிகர்களும் அவ்வளோவா சண்டை போடவே மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் 2018 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு 2 பேர் படம் வருது. சூர்யாவது தானா சேர்ந்த கூட்டம், விக்ரம் வந்து ஸ்கெட்சு. ஆனால் 2 தரப்பு ரசிகர்களும் பெருசாக சண்டையெல்லாம் போடவே இல்லை. அவங்க படம் ஓடுதா ஓடட்டும், எங்கள் படம் ஓடுதா ஓடட்டும், இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னமோ தெரியல, சோசியல் மீடியாவில் திடீர்னு ஒரு வாதத்தை கிளப்பி விட்றாங்க. என்ன அப்படின்னா, விக்ரம் முன்னாடி சூர்யாலாம் ஒரு ஆளே கிடையாது, சூர்யாலாம் வந்து அவ்வளோ பேர் ஹிட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்கிறதெல்லாம் யார் அப்படின்னா, இந்த 2K கிட்ஸ் என்கிற அந்த சின்னஞ்சிறார்கள் தான். அவங்க தான் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு கடந்த 10 வருஷமாக ஹிட்டே கிடையாது, விக்ரம் தான் வேற லெவல் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம விக்ரமோட வெற்றி படங்களையும் சூர்யாவோட வெற்றி படங்களை தான் நம்ம கணக்கெடுக்க போகிறோம். இதில் நமக்கே தெரியும், விக்ரம் படம் லிஸ்ட்டு முதல்ல எடுத்துருவோம். அதில் அவருடைய என்னென்ன படங்கள் வெற்றி படங்கள்னால், பாலாவோட சேது, அதுதான் விக்ரமுக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்த படம். விக்ரம் இன்னைக்கு இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு காரணமான படமே அந்த சேது தான். சேது, தில், காசி, அதாவது அந்த படத்தோட என்ன மாதிரியான வெற்றி, அதிரி புதிரியான வெற்றிங்கிறதையே நம்ம சொல்லிடலாம். சேது பிளாக் பஸ்டர், தில் சூப்பர் ஹிட், காசி சூப்பர் ஹிட், ஜெமினி பிளாக் பஸ்டர், தூள் மெகா ஹிட், சாமி மெகா ஹிட், பிதாமகன் பிளாக் பஸ்டர், அந்நியன் மெகா ஹிட், தெய்வ திருமகள் ஹிட், ஐ ஹிட், இருமுகன் ஹிட், பொன்னியின் செல்வன் முதல் பாகம் இண்டஸ்ட்ரி ஹிட். ஆனால் அதுக்கு விக்ரம் மட்டும் காரணம் கிடையாது, அது ஒரு மல்டி ஸ்டார் படம். இருந்தாலும் இவங்களுக்காக விக்ரமே அதில் சேர்த்திக்குவோம். பொன்னியின் செல்வன் இண்டஸ்ட்ரி ஹிட்டு, பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சூப்பர் ஹிட்டு. ஸோ இதுதான் விக்ரம் படங்களோட வெற்றி படங்களோட எண்ணிக்கை. 13 படங்கள் தான் இதுவரைக்கும் விக்ரம் அவர்கள் வெற்றி படங்களாக கொடுத்துருக்காரு, அந்த மல்டி ஸ்டார் படம்னு சொன்னதை சேர்த்து. இப்போது சூர்யாவோட வெற்றி படங்களை பார்ப்போமா? இதில் வந்து சூர்யா நடித்த முதல் படம் நேருக்கு நேரே வெற்றி படம் தான். இருந்தாலும் அது WRS வச்சுட்டு விஜய் தான் மெயின் லீடு அப்படிங்கிறத விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவர் நடித்த வெற்றி படம்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுவும் நேருக்கு நேர்கிறது தான். விஜய் தான் மெயின் லீடு, இருந்தாலும் அதையும் விட்டுருவோம். ஸோ சூர்யா மட்டும் நடித்த அந்த படங்களோட லிஸ்ட்டை மட்டும் எடுத்துருவோம். பாலாவோட நந்தா, நம்ம விக்ரமுக்கு சேது மாதிரி ஒரு நந்தா ஹிட்டு. உன்னை நினைத்து 125 நாட்கள் ஓடிய சூப்பர் ஹிட்டு. மௌனம் பேசியதே ஹிட்டு படம். காக்க காக்க மெகா ஹிட் படம். பிதாமகன் சூப்பர் ஹிட் படம். பிதாமகன் விக்ரமாக இருந்தாலும் இன்னொரு ஹீரோவாக படம் முழுக்க ஹோல்டு பண்ணது சூர்யா தான். ஸோ அவருக்கு அதில் ஹீரோன்னு தான் சொல்லி ஆகணும். பிதாமகன் சூப்பர் ஹிட்டு. பேரழகன் 100 நாட்கள் ஓடிய படம் ஹிட்டு. கஜினி பம்பர் ஹிட்டு, மெகா ஹிட்டு, பிளாக் பஸ்டர், எப்படின்னா சொல்லிடலாம். கஜினி கூரை பிச்சுட்டு ஓடிச்சு. 6 ஹிட்டு படம். வேல் சூப்பர் ஹிட்டு. வாரணமாயிரம் சூப்பர் ஹிட்டு. அயன் வேற லெவல் பிளாக் பஸ்டர். ஆதவன் ஹிட்டு படம். சிங்கம் பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் படம்னு சொல்லலாம். சிங்கம் 2 சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர் தான் அது. 24 ஹிட்டு. சிங்கம் 3 ஹிட்டு. சூரரைப்போற்று சூப்பர் ஹிட்டு. ஜெய்பீம் சூப்பர் ஹிட்டு. இதில் விக்ரம் 2வோட சேர்த்தலாம், ஏன்னா ரோலக்ஸாக கேமியோ மட்டும் பண்ணியிருந்தாலும் கூட அந்த படத்தோட அதிரி புதிரிக்கு வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம். ஆமாம், இருந்தாலும் அந்த விக்ரம் 2வை சேர்த்தாமையே நம்ம சூர்யாவோட வெற்றி படங்கள் எத்தனை அப்படின்னா 18 படங்கள் ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு. அதாவது விக்ரமுக்கு வெறும் 13 படங்கள் தான், சூர்யா இது வரைக்கும் 18-19 படங்கள் வந்து ஹிட்டு படங்கள் கொடுத்துருக்காரு. இத்தனைக்கும் அவர் நடித்த படங்கள் கம்மி தான் இல்லைங்களா? இப்போ தான் சூர்யா 44-45 வந்திருக்காரு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 படங்கள் வேறு லெவல் ஹிட் படங்கள். ஸோ விக்ரமா சூர்யா கமர்ஷியல் ஹிட்டு அப்படின்னா சூர்யா தான் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராகவே விளக்கிட்டோம். ஸோ புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள்.